ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இது வந்து குவைத். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து குவைத்தோட இது வந்து ஹைவே 30ஆம் நம்பர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டோட நம்பர் வந்து இங்கே ரோடு வந்து நம்பர் வைஸில் தான் இருக்கும். இது வந்து 30ஆம் நம்பர் ரோடு. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்காஃப். இந்த பக்கம் மங்காஃப், இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்து சபையா. இதுக்கு மேலே வந்து ஒரு நடப்பாலம் ஒன்று இருக்குது, அதில் தான் நிற்கணும். இதில் வந்து பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி படி வழியாக ஏறி ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கு தான் இந்த படி. இப்படி இங்கே இறங்கிடலாம் கீழே. இந்த சைடோட பஸ் ஸ்டாப் வந்து இங்கே இருக்குது. ஒரு சின்ன போர்டு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? தெரியுது பார்த்தீங்களா போர்டு? அதுதான் பஸ் ஸ்டாப்பு. இந்த சைடோட பஸ் ஸ்டாப் சரிங்களா? ரோடை பாருங்கள், பாருங்களேன். இந்த பஸ்ஸை பாருங்கள், பஸ்ஸு மேலே ஓடி தான் போகணும். இந்த ஸ்டாப் வழியாக தான் அவன் போகணும். அவன் கீழே ஓடி போகிறான். இந்த ஸ்டாப்பில் ஏதாச்சும் ஆள் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவான்னு தெரில. ஒரு சிலவங்க இந்த மாதிரி கீழே இறங்கி அப்படி ஹைவேலே போயிடுவாங்க. ஆனால் ஆள் இருந்துச்சு அப்படின்னா இறங்க முடியாது. அதுக்கு ஏதாச்சும் இது பண்ணுவாங்களான்னு தெரியல, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அதுக்குண்டான சொல்யூஷன்லாம் கேட்டதில்லை. பாருங்கள், இது வந்து 3 வேலை போகும், 3 வேலை வரும். எல்லா வண்டியுமே வந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து வர்றதும் சரி, இங்கேருந்து போகிறதும் சரி, அந்த அளவுக்கு வேகத்தில் தான் போயிட்டுருக்கோம். நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வேகமாக தெரியாது. பாருங்களேன், பார்த்தீங்களா? இது வந்து சபையா, இது வந்து சபையா மந்தக்கா. இது வந்து பிளாக் 1 சபையாவோட. அந்த பக்கம் இருக்கிறது வந்து பிளாக் 4. இந்த பார்த்தீங்களா, ரவுண்டை போர்டு ஒன்று, பெரிய ரவுண்டை போர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னொரு ரவுண்டை போர்டு ஒன்று குவைத்தில் இருக்குது. குவைத்தில் இன்னும் 1-2 ரவுண்டை போர்டு இருக்குது இதே மாதிரி. இதே மாதிரி சேமாக இருக்கிற ரவுண்டு போர்டு வந்து ஜஹராவில் ஒன்று இருக்குது. ஜஹரா சனையா கிட்ட ஒரு ரவுண்டு போர்டு ஒன்று இருக்குது. இதே மாதிரி சேமாக இருக்கும். இது வந்து மங்காஃப். அந்த ஒரு பில்டிங்கில் 2 ஃப்ளாகு, 2 கொடி பறக்குதுல்ல, அது வந்து குவைத்தோட தீயணைப்பு படை. குவைத்தோட தீயணைப்பு வண்டியெல்லாம் அங்கே தான் நிற்கும். குவைத்தோடதில், குவைத்தில் மங்காஃபோடது இங்கே நிற்கும். ஃபாஹிலோடது தனியாக இருக்குது. அந்தந்த ஏரியாவுக்கு உண்டானது ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஏரியா வச்சு அதில் விட்டுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வண்டி நிற்கும் ஒரு இடத்துல. தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் 3 வண்டி நிற்கும். இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2-3 வண்டிகள் இருக்கும். இது வந்து மங்காஃபோட பிளாக் 3 ஓகேங்களா? வந்து ஒரு ஜிம் ஒன்று இருக்கும், காணும். இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்க. ஒரு ஜிம் ஒன்று இருக்கும், அங்கே வரும் ஜிம்மு. ரோட்டை ஒட்டி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குதுல்ல, அந்த பில்டிங்கில் ஜிம்மு தான் இருக்குது. ஆக்சிஜன் ஜிம்முன்னு சொல்லுவாங்க அந்த ஜிம்மு. இந்த குவைத்திலே வந்து ஃபேமஸான ஜிம்மு தான். ஜிம் வந்து அந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இந்த பில்டிங் எப்படின்னா இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா? இந்த நீளமான பில்டிங், இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. வேறு உங்களுக்கு ஏதாவது காமிக்கணும் அப்படின்னா, காலையில் ரோடு போட்டுருந்ததை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அடிக்கடி வரும். நான் வீடியோ வந்து அடிக்கடி எடுக்கிறேன், எடிட் பண்ண முடியல. அதனால தான் லைவில் வாய்ஸ் கொடுக்குறேன். லைவில் வாய்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொடுக்குறது. இந்த பார்த்தீங்களா, இந்த பாருங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது. பஸ்ஸில் ஆளே இல்லை, சும்மா போகுது. இது வந்து இங்கேருந்து போகிறது வந்து சிட்டிக்கு போகுது. இங்கேருந்து வர்றது வந்து சிட்டிலேருந்து வரும். இப்படி சிட்டிலேருந்து வர்றது, இது வந்து சிட்டிக்கு போகிறது. ஃபாயிலேருந்து சிட்டிக்கு போகிறது ஓகேங்களா?
ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். இந்த அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ ஒன்று வரும், பாருங்கள். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து குவைத்தில் வந்து ரோடு போட்டுருந்தாங்க காலையில் போகும்போது, அதை வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுறது பொறுத்து அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து நிறைய போடுவேன். ஓகே, பாய் மக்களே, பார்ப்போம். ஓகே, இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரோடு போடுறது. ரோடு போட்டு முடிச்சுட்டு ஆளுகெல்லாம் போயிட்டாங்க. வண்டி மட்டும் அங்கே தான் நிற்கும் பாருங்கள். இது வந்து எப்போ ரோடு போடுவாங்க அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே தான் இந்த ரோடில் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ வந்து க்ளோஸில் வச்சுருக்குறாங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. இது வந்து காலையில் மணி வந்து 5:45 தான் ஆகுது. இந்த டைமுக்கு பிரச்சனை இல்லை. ரோடு இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஒரு 8 மணி 9 மணி போக ரோட்டில் வந்து வண்டி அதிகமாகும்போது இந்த ரோடு வந்து பத்தாது. எப்படியும் இதை எடுத்து தான் ஆகணும். இந்த டிவைடர்லாம் எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு ஃபுல் ஓப்பன்லேயே விட்ருவாங்க. இல்லாட்டி ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே திருப்பி ரிட்டனாக ஆரம்பிப்பாங்க ரோடு போடுறதுக்கு. இந்த நிற்கிது பார்த்தீங்களா வண்டியெல்லாம், இந்த வண்டி எல்லாமே வந்து இந்த ரோடு போடுறதுக்கு நிற்கிறது தான். ஒரு சைட்லேருந்து ரோடை உடச்சி எடுத்துகிட்டு போவாங்க, அடுத்த சைட்லேருந்து ரோடை க்ளீன் பண்ணுவாங்க. ரோடை க்ளீன் பண்ணி அதுக்கு மேலே டார் ஊற்றி ஒவ்வொரு வேலையாக கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து பிரேக் ஆகாது, வெட்டி அந்த மாதிரி நின்று போகாது வேலை. ஒரு இடத்துல போட்டுகிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல வெட்டிக்கிட்டே போவாங்க, பின்னாடியிலேருந்து போட்டுக்கிட்டே போவாங்க, அப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க போட்டு. அந்த மாதிரி தான் இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ரோடு போடுறது அந்த மாதிரி தான் போடுவாங்க. இதை பார்த்தீங்களா, தெளிவாக தெரியும். இதோட முடிஞ்சிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சிடும். அது அந்த அங்கே கடைசியில் முடியுது பார்த்தீங்களா, டிவைடர் முடிகிறதோட அதோட இது முடிஞ்சிடும். இன்னொன்று இருக்கும் பாருங்கள், டிவைடர் முடிஞ்சதுக்கப்புறம் காலையிலே வந்து ரோடு க்ளீன் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த டிவைடரை வந்து இன்னும் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்படியே எல்லா டிவைடரையும் வந்து எடுத்துருவாங்க வண்டியில். சரியா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி பாலத்தில் வந்து ஒரு வண்டி ஒன்று போகுது பார்த்தீங்களா, ரோடை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே போகுது பார்த்தீங்களா. ரோடை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே போடுறாங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நிறைய வீடியோஸ் வரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்து வர நாட்களில் வந்து நிறைய வீடியோஸ் வரும். குவைத்தில் வந்து இருக்கிற இடம் ஃபுல்லாகவே வந்து வீடியோ எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கிறேன். எல்லா இடமுமே வீடியோ எடுத்து போடுவேன். இந்த மாதிரி லைவ் வாய்ஸில் தான் வரும். சரிங்களா, அது எப்படி இருக்குதோ அப்படியே தான் வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.